நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என சூளுரை. டீசல் விலை லிட்டருக்கு 55 காசுகள் அதிகரிப்பு. பெட்ரோல் விலை 32 காசுகள் குறைப்பு. மும்பை தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய ராணாவுக்கு 14 ஆண்டுகள் சிறை. அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு. டேவிட் ஹெட்லிக்கு விரைவில் தண்டனை அறிவிப்பு. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தை கலைக்க சர்தாரி அரசு ஒப்புதல். போராட்டத்தை கைவிட்டார் மதகுரு குவாத்ரி. வணக்கம். வணக்கம். தமிழுக்கு தமிழகத்தில் உள்ள முதல் எதிரி ஜெயலலிதா தான் என்று திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். இதற்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழா நிகழ்ச்சி சென்னை மயிலை மாங்குலையில் எழுச்சியோடு நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்வத்துடன் திரண்ட இவ்விழாவில் திமுக தலைவர் கலைஞர் கலந்து கொண்டு தமிழ் பண்பாட்டை எடுத்துரைக்கும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். இம்மாபெரும் விழாவில் உரையாற்றிய திமுக தலைவர் கலைஞர், தமிழர்களுக்காக பாடுபடும் ஒரே இயக்கமாக திமுக இருப்பதன் மூலம் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பொங்கல் விழாவும் தமிழ் பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். இடையிலே சிலர் இதை மறைப்பதற்கு முயற்சித்தாலும் தமிழர்களுக்கு தன்மானமும் சுயமரியாதையும் உள்ளவரை இந்த எழுச்சியை மறைக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழுக்கு செம்மொழி தகுதியை பெற பரிதிமாற் கலைஞர் தொடங்கி தமிழறிஞர்கள் பாடுபட்டதையும் திமுக ஆட்சியில் அந்த தகுதி பெறப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். செம்மொழி தகுதியை பெற தாம் போராடியதை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி பாராட்டியுள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அதிமுக ஆட்சியில் தமிழ் மொழி எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது, செம்மொழி பூங்காவின் பெயர் எந்த அளவிற்கு மறைக்கப்பட்டுள்ளது என்பதை எடுத்துரைத்த அவர், தமிழுக்கு முதலெதிரி ஜெயலலிதா தான் என்று தெரிவித்தார். செம்மொழி பூங்கா உங்களுக்கு தெரியும். பழைய உட்லண்ட்ஸ் பல பேர் உணவருந்து சென்றிருக்கிறீர்கள். அந்த உட்லண்ட்ஸ் ஓரத்தில் இருந்த பெரிய பலகை செம்மொழி பூங்கா என்ற பலகையாகும். அந்த செம்மொழி பூங்காவை பலகையை ஒரே நாளில் எடுத்தெறிந்துவிட்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் அடையாளமாக ஒரே நாளில் தூக்கி எறிந்துவிட்டு அதை பழையபடி ஏற்கனவே அந்த இடத்தை உள்ளே எடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதை கொடுத்து விட்டார்கள். அதை எதிர்த்து கழகத்தின் சார்பில் நான் தொடுத்த வழக்கு இன்னமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, முடிவு பெறவில்லை. ஏது சொல்லுகிறது என்றால், தமிழ் மொழிக்கு, திருவள்ளுவருக்கு, திருவள்ளுவருடைய பெருமைக்கு, இவைகளுக்கெல்லாம் தமிழகத்திலே முதல் எதிரி யார் என்றால் ஜெயலலிதா தான். தைத்திங்கள் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக அறிவித்ததை இந்த அரசு புறக்கணித்தாலும்
வடமொழி ஆண்டுகளை கொண்டாட உண்மையான தமிழர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலில் தமிழக மக்கள் செய்த தவறால் இன்றைய துன்பத்தை அனுபவித்து வருவதாகவும் ஊரெங்கும் மின்வெட்டால் தமிழகம் இருண்ட மாநிலமாக மாறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஜெயலலிதா ஆடும் நாடகத்திற்கு தமிழர்கள் தக்க பதிலடி கொடுக்க தயாராகிவிட்டதாகவும் அவர் கூறினார். தமிழ் என்ற சொல் எங்கிருந்தாலும் அதை அழிப்பதே என்னுடைய முதல் வேலை. அது தெரிந்துவிட்டா, உலகத்திற்கு தமிழருக்கு தெரிந்துவிட்டா, அதை தெரியப்படுத்துகின்ற வேலையை கருணாநிதியும் மற்றவர்கள் செய்கிறார்களா என்றவுடன் அதை மூடி மறைக்க நானும் தமிழச்சிதான் என்பதைப் போல வேடம் போடாதீர்கள். வேடம் கலையும். கலைகின்ற காலம் விரைவில் வரும். அது நாடாளுமன்ற தேர்தலிலேயே தெரியும். எங்கள் கழக தோழன் எங்களையெல்லாம் பொறுத்து கொண்டிருக்க மாட்டான். இதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பான். இதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பான் என்பது வாக்குச்சீட்டுகளால் பதிலடி கொடுப்பான். கோடநாட்டில் ஓய்வெடுக்கும் ஜெயலலிதா எம்ஜிஆர் சிலை திறப்பு விழாவில் தேவையில்லாமல் தம்மை தாக்கி தவறான தகவல்களை வழங்கியதை குறிப்பிட்டுள்ள கலைஞர், எம்ஜிஆரை குறை கூறி அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்திக்கு ஜெயலலிதா எழுதிய கடிதம் அதிமுக ஆதரவு நாளேட்டிலேயே வெளிவந்ததை சுட்டிக்காட்டினார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், தமிழுக்கு எதிரான அதிமுக ஆட்சிக்கு விரைவில் முடிவு கட்ட தமிழ் புத்தாண்டு தினத்தில் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ் புத்தாண்டு பொங்கல் திருநாளை, இந்த தமிழர் திருநாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிற இந்த உரிமையை கூட தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது இதை சட்டமாக்கியும் தந்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தையும் இந்த ஆட்சி ரத்து செய்திருக்கிறது என்று நிலையை எண்ணி பார்க்கிற போது நாம் உள்ளபடியே வேதனைப்படுகிறோம். ஆக இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில், விரைவில் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழர் திருநாளில் தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் சபதமாக ஏற்போம், உறுதி எடுப்போம். நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் செயலாளரும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி, தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டை அழிக்கும் ஆட்சி தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தமிழ் கலைகளும் தமிழ் பண்பாடும் தமிழ் கலாச்சாரமும் தமிழ் சின்னங்களும் தொடர்ந்து இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு இங்கே இருக்கக்கூடிய அரசு. அது தமிழ் மண்ணை சார்ந்த, தமிழர்களின் பண்பாடு சார்ந்த எதையும் சிறப்பிக்கவும் அதற்கான நியாயமான ஒரு இடத்தை தரவும் ஒப்புக்கொள்ளாது. அதனால் எத்தனையோ இடையூறுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் இடையே இதை மீண்டும் துவங்கி இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை தமிழகம் எங்கும் நடத்துவோம். நிகழ்ச்சியில் துணை பொதுச் செயலாளர் வி.பி. துரைசாமி, தென்சென்னை மாவட்ட செயலாளர் ஜே. அன்பழகன், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் கலை விழா தொடர்ந்து நடத்தப்பட உள்ளதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை மயிலை மாங்கொல்லையை போல் வளசரவாக்கம் பகுதியிலும் திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த கிராமிய கலை குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெற்றிருந்தன.
நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இதுபோன்ற கலை விழாக்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். வரும் ஆண்டுகளிலும் தொடர்ந்து கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மயிலை மாங்கொல்லையிலே தலைவர் கலைஞர் அவர்களும் கழகத்தின் பொருளாளர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் துவக்கி வைத்த கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் தமிழர் திருநாள் நிகழ்ச்சிகள் இங்கேயும் சாலி கிராமத்திலையும் தொடர்ந்து நடைபெறுகிறது. கோட்டூர்புரத்திலும் புஷ்பா நகரிலும் தொடர்ந்து நடைபெறுகிறது. 2 நாள் இந்த நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு தொடர்ந்து நடைபெறுகிறது தென் சென்னையிலே. அடுத்த ஆண்டு நிச்சயமாக தலைவர் அவர்கள் என்று சொல்லியதற்கிணங்க தொடர்ந்து நடைபெறும் எல்லா இடங்களிலும்.